அதை உயிரோடு வைத்திருக்கிறார். அவ்வளோதான். ஆனால் புறா அப்படி இல்லை. போய் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் நன்றி உள்ளதாக இருக்கிறது. இவ்வளோ நாள் சின்னமை பாதுகாத்தாரே ஐயா, நோவா ஐயா, அவர் ஏதோ எதிர்பார்க்கிறார், அதை போய் அந்த வேலை செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். போனது போகாமல் போயிருக்கலாம், அது பாட்டுக்கு வேலையை பார்த்து போயிருக்கலாம். 40 நாட்கள் பறக்கவே இல்லை, சிறகுகள்லாம் எப்படி இருக்கும். ஆனால் பறந்து போய் கொத்தின்னு வந்து எஜமானுக்கு அது காரியத்தை வாய்க்க செய்தது. அது வாழ்க்கை கணிதரும் சரியாக இருக்கும். அதனால புறாவின் வடிவில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலைவேளையிலே உங்களோடு கூட இடைப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா, தயவுசெய்து அந்த எண்ணத்துக்கு போகாதீங்க. ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அதோ வருது சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எல்லாம் மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போகிறதுக்கு. இப்போ பிரச்சனையெல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்போ பிரச்சனை புயலெல்லாம் அடங்கி விட்டது. இப்போ மனுஷன் சும்மா இருப்பானான்னு பார்க்கணும். நல்ல திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காது. அந்த நாசப்படுத்தி கொள்ளாமல் அவனுக்கு தூக்கம் வராது. ஒருத்தன் சொல்கிறான்,